வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். கிழங்கு நல்லா மண் தூசி இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சீசனில் விளையிற காய்கள், கிழங்குகள், பழங்களை நம்ம அதிகம் பயன்படுத்திக்கணுங்க. இது நல்லா கழுவிட்டோங்க. கிழங்கு வந்து குக்கரில் வச்சுருக்கீங்க. 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். இட்லி பானை மேலே ஆவி கட்டி வைக்கலாங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு கிழங்கு நல்லா வேகணுங்க. நல்லா வந்துருச்சுங்க, பூவாக வந்துருச்சு. இதில் மீதமாகிற அந்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க. அடுத்து பண்ணுற டிஷ்ஷில் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். கிழங்குலாம் எடுத்துட்டேங்க. கிழங்குல இருக்கிற தோல்லாம் உரிச்சிக்கலாங்க. கிழங்கு நல்லா மசிக்கலாங்க. கிழங்கு நல்லா வந்திருக்கனால கை வச்சு மசிச்சாவே சூப்பராக மசிங்க. எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லோருமே எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிட்றதுங்க. சீசனில் விளையிற இந்த கிழங்கு வச்சு நம்ம போண்டா, வடை, தோசை, சப்பாத்தி எல்லா வகையிலும் பயன்படுத்தலாங்க. கிழங்கு வேக வச்ச தண்ணி கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. ஃபுட்டில் சேர்த்துடலாம். கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது கூட நாட்டு சக்கரை பயன்படுத்த போகிறேங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் நெய், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இனிப்பு வச்சு சப்பாத்தி போலி செய்யலாங்க. இன்றைக்கி நான் கோதுமை எடுத்துருக்கேன். நான் சப்பாத்தி செய்கிறனால கோதுமை மட்டும் எடுத்துருக்கேங்க. நீங்கள் போலி செய்கிறதா இருந்தால் மைதா மாவு சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிணையலாம். நம்ம கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. விரல் வச்சு அமுங்கணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வெல்லம் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த பூரணத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு மாவுகளை உருட்டிட்டேங்க. இப்போது கோதுமை பார்க்கலாம். சப்பாத்தி மாவு மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு உருண்டையை மாவில் நல்லா பிரட்டிட்டு அப்படி தேய்க்கலாங்க. சப்பாத்திகளை திரட்டிக்கலாங்க. சப்பாத்தியை திரட்டிட்டேங்க. நம்ம ரெடி பண்ண பூரணத்தை நடுவில் வச்சு இந்த போலிக்கு திரட்டோம் இல்லையா, அதே மாதிரி திரட்டிக்கலாம். நீங்கள் போலிக்கு திரட்டுறதா நம்ம மாவில் வந்து மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க. ஆனால் இது வந்து எனக்கு சப்பாத்தி தான், அதுக்கு தேவையில்லை. இதை அப்படியே திரட்டலாங்க. உங்களுக்கு கலராக வேணும்னா மேல் மாவில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. திரட்டின மாவை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்துருச்சுங்க. அடுத்த பக்கம் திருப்பலாம். இந்த இனிப்பு சப்பாத்திக்கு நெய் உபயோகப்படுத்தினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசனையாக இருக்குங்க. நல்லா திருப்பி சுடுங்க. உங்களுக்கு இந்த பூரணத்தில் வந்து தேங்காய் துருவல் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குற பசங்களுக்கு ஈவினிங் இது டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம். இது மேலாப்பில் ஜாம் தடவி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு கூட ஈவினிங் இது டிஃபனாக கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சுடும்போது இது வாசனை சூப்பராக இருக்குங்க. கிழங்கு, தேங்காய் பூரணம், வெல்லம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் சுட்டுட்டாங்க. நம்ம கடல் மாவு வச்சு போலி செய்வோம் இல்லையா, அது மாதிரியே இருக்குங்க. சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குங்க. நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்ல மணமாக வந்திருக்குங்க. ஒரு பீஸ் பார்க்கலாம். பாருங்கள், தெரியுதா? நல்லா இருக்குங்க. உள்ள பூர்ணம் நிறைய இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரம் வாசனையாக வந்திருக்குங்க. ஓகேங்க. இந்த போலி அல்லது இனிப்பு சப்பாத்தி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம். நன்றி.